அத்தியாயம் 606. சேசுவின் அடக்கமும் மரியாயின் உள்ளத்தின் சஞ்சலமும். 19 பிப்ரவரி 1944. நான் உணர்வதை சொல்வதில் ஒரு பயனுமிராது. அது என்னுடைய துயரத்தின் விவரிப்பாக இருக்கும். நான் காண்கிற துயரத்துடன் ஒப்பிட்டால் அதற்கு எந்த விலையுமிராது. ஆகவே என்னை பற்றி எந்த கருத்தையும் கூறாமல் நான் காண்பதை அப்படியே கூறுகிறேன். நமது ஆண்டவருடைய அடக்கத்திற்கு நான் அங்கிருக்கிறேன். அந்த சிறு பவனி கல்வாரியிலிருந்து இறங்கிய பின் அதனடியில் அரிமத்தியா சூசையின் கல்லறையை காண்கிறது. மலையின் சுண்ணாம்பு கல்லில் அது குடையப்பட்டிருக்கிறது. இரக்க சிந்தை உள்ள அச்சீடர்கள் சேசுவின் சரீரத்துடன் உள்ளே போகிறார்கள். அக்கல்லறை இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளதை நான் காண்கிறேன். எல்லாம் பூவாக மலர்ந்திருக்கும் காய்கனி தோட்டத்தின் அற்றத்தில் கல்லில் வெட்டப்பட்டுள்ள ஒரு அறை அது. அது ஒரு கெபி போல் காணப்பட்டாலும் அது மனிதனால் வெட்டப்பட்டது தெளிவாய் தெரிகிறது. அதற்குள்ளே சரீரம் சேமிக்கப்படும் இடம் உள்ளது. அது சுரங்க கல்லறையிலிருந்து வேறுபட்டிருக்கிறது. ஒரு தேன்கூட்டின் கண்ணறைகள் போல் கல்லிலே குடையப்பட்ட வட்ட வடிவமான பொந்துகள் அவை. அவையெல்லாம் தற்சமயம் காலியாக உள்ளன. ஒவ்வொரு பொந்தின் திறந்த வாசலும் பழுப்பு நிற பாறையில் காணப்படும் கருப்பு வட்டம் போல் இருக்கிறது. இவ்வாசலுக்கு முன்பாக உள்ள முற்றம் போன்ற இடத்தின் நடுவில் ஒரு கற்பலகை சரீரத்தில் வாசனை திரவியங்கள் பூசுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. துப்பட்டியால் மூடப்பட்ட சேசு அந்த கற்பலகை மேல் வளர்த்தப்படுகிறார். அருளப்பெறும் மாதாவும் உள்ளே போகிறார்கள். வேறு யாரும் போகவில்லை. ஏனென்றால் அந்த முற்றம் மிக சிறியது. அங்கே பலர் இருந்தால் அவர்களால் நடமாட முடியாது. மற்ற ஸ்திரீகள் திறப்பு வாசல் பக்கம் நிற்கிறார்கள். அது ஒரு சரியான கதவு அல்ல. சேசுவை சுமந்து வந்த இருவரும் மூடியிருந்த துப்பட்டியை நீக்குகிறார்கள். 2 பந்தங்களின் வெளிச்சத்தில் அங்கு ஒரு மூலையில் வெட்டப்பட்டுள்ள ஒரு கற்பலகை தட்டில் அவர்கள் சரீரத்தை கட்டும் துணிகளையும் வாசனை பொருள்களையும் ஆயத்தமாக்குகிறார்கள். அப்போது மாதா சேசு மீது குனிந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். சேசுவின் இடையில் கட்டப்பட்டிருக்கும் மாதாவின் முக்காட்டு துயிலால் மறுபடியும் சரீரத்தை துடைக்கிறார்கள். தாயின் கண்ணீர்களுடன் நடைபெறும் இதுவே அவருடைய குளிப்பாட்டுதலாக இருந்தது. ஏராளமாய் பாயும் அக்கண்ணீர்கள் சித்திரவதைப்பட்ட அந்த சரீரத்தில் படிந்த தூசி, வியர்வை, இரத்தம் ஆகியவற்றை மேலாப்பாகவே நீக்க உதவின. விரைத்து போன அந்த அங்கங்களை தடவி அன்பு சீராட்டல் செய்வதில் மாதா சற்றும் சலித்து போகவில்லை. ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை தொடுவதை விட அதிக நுண்ணியமாய் அவருடைய வாதைப்பட்ட கரங்களை எடுக்கிறார்கள். தன் கரங்களுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள். விரல்களை முத்தமிடுகிறார்கள். அவற்றை நீட்டுகிறார்கள். விரிந்திருக்கும் காயங்களை அதிக வலியில்லாமல் வைத்தியம் செய்வது போல் கிட்ட நெருக்குகிறார்கள். தன் கன்னங்களை தொட முடியாத அக்கரங்களை தன் கரங்களால் இறுக்குகிறார்கள். தன்னுடைய பயங்கரமான துயரத்தில் ஏங்கி ஏங்கி புலம்புகிறார்கள். அவருடைய கால்களை நீட்டி பாதங்களை ஒன்றாய் சேர்க்கிறார்கள். அவை நமக்காக இத்தனை நெடுத்தூரங்கள் நடந்ததால் களைத்து போனவை போல் தொய்வாக உள்ளன. அவை சிலுவையிலே மிக அதிகமாக மொழி புரட்டப்பட்டு விட்டன. இடது பாதம் விசேஷமாக அதில் கணுக்காலை இல்லாதது போல் தட்டையாக்கப்பட்டிருக்கிறது. மாதா மறுபடியும் அவருடைய சரீரத்தை சீராட்டுகிறார்கள். அது ஏற்கனவே மிக குளிர்ச்சியாக விரைப்பாகி உள்ளது. இப்பொழுது சேசு மல்லாக்காய் கற்பலகையில் கிடத்தப்பட்டிருப்பதால் ஈட்டியால் குத்தப்பட்ட காயம் திறந்து ஒரு வாய்ப்போல் காணப்படுகிறது. அதனால் மார்புக்கூட்டின் உட்கூடு கூடுதல் தெளிவாக தெரிகிறது. இருதயத்தின் முனை மார்பு எலும்புக்கும் இடது விழாக்கூட்டின் வளைவுக்கும் இடையே துலக்கமாயிருக்கிறது. அந்த முனையிலிருந்து 2 சென்டிமீட்டருக்கு மேல்புறமாக ஈட்டியின் நுனி இருதயத்திலும் நெஞ்சு பையை மூடும் சவிலும் ஏற்படுத்திய காயம் 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நீளமாக உள்ளது.
ஆனால் குறைந்தது 1 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கிறது. அதை பார்த்த மாதா கல்வாரியில் எழுப்பிய கூக்குரல் போல் குரல் எழுப்பி, ஒரு ஈட்டி தன்னை குத்தி ஊடுருவது போல் அப்படியே வேதனையால் நடுங்குகிறார்கள். சேசுவின் இருதயத்தை போல் குத்தப்பட்ட தன் இருதயத்தை கையால் அழுத்தியிருக்கிறார்கள். எத்தனை முத்தங்களை அந்த காயத்தில் பதிக்கிறார்கள். பாவம் அவர்கள் தாய். மறுபடியும் சேசுவின் சிரசை நேராக்குகிறார்கள். ஏனென்றால் அது சற்று வளைந்தும் வலது பக்கம் கூடுதல் சாய்ந்தும் இருக்கிறது. அரைக்கண் திறந்திருக்கிற அவருடைய இமைகளை மூடவும், வலது புறமாய் சற்று திருகி திறந்து வலித்து போயிருக்கிற வாயை மூடி வைக்கவும் முயல்கிறார்கள். அவருடைய முடியை சீர்படுத்துகிறார்கள். நேற்று தான் அது அழகாயும் ஒழுங்காயும் இருந்தது. ஆனால் இப்பொழுது இரத்தத்தால் கனத்து சிக்கு பிடித்திருக்கிறது. மாதா அதில் நீலமுடி கட்டைகளை பிரித்து தன் விரல்களால் மெதுப்படுத்தி தன் சேசுவின் அழகிய மெல்லிய சுருள்முடியின் உருவத்தை மறுபடியும் கொண்டு வரும்படியாக அவற்றை சுருள்படுத்துகிறார்கள். அவர் சிறுவனாயிருந்ததை நினைத்து ஏக்கங்கொண்டு அழுகிறார்கள். மாதாவின் துயரத்தின் அடிப்படை காரணம் சேசுவின் பாலப்பருவ நினைவுதான். அவர்கள் அவரை நேசித்த அன்புதான். அவர்களின் கரிசனைதான். அது மிக நல்ல காற்றை கூட தன் தெய்வீக மகனுக்கு கேடு செய்யுமோ என்று பயப்பட்டது. அதை இப்பொழுது மனிதர்கள் அவருக்கு செய்துள்ளதுடன் அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பதால் அவர்களின் துயரம் பொங்குகிறது. மாதாவின் துயர புலம்புதல் என்னை வேதனைப்படுத்துகிறது. ஏங்கி அழும்போது அவர்கள் சொல்கிறார்கள், மகனே, அவர்கள் உமக்கு என்ன செய்தார்கள் என்று. அவர் இப்படி ஆடையின்றி விரைத்து ஒரு கல்லில் மேல் இருப்பதை பொறுக்க மாட்டாமல் தன் கைகளை அவருடைய தோள்களுக்கு கீழாக கொடுத்து மற்ற கையால் அவரை தன் நெஞ்சோடு அணைத்து அவரை தாளாட்டுகிறார்கள். பெத்லெகேம் குகையில் எப்படி தாளாட்டி அசைத்தார்களோ அப்படியே இப்பொழுதும் செய்கிறார்கள். இது என் இருதயத்தை யாரோ பிசைந்தது போல் என்னை வேதனைப்படுத்தி அழ வைக்கிறது. 4 அக்டோபர் 1944. மரியாயின் உள்ளத்தின் கொடிய சஞ்சலம். சரீரத்தை வாசனை களிம்பால் பூசும் கல்லின் பக்கத்தில் மாதா நிற்கிறார்கள். சேசுவின் சரீரத்தை சீராட்டுகிறார்கள். துயரமாய் முனகுகிறார்கள், அழுகிறார்கள். விட்டு விட்டெறியும் பந்தங்களின் ஒளி விட்டு விட்டு அவர்கள் முகத்தை பிரகாசமாக்குகிறது. சிதைந்த அவர்கள் முகத்தில் பெரிய கண்ணீர் துளிகள் வழிந்து பாய்கின்றன. அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை என்னால் கேட்க முடிகிறது. அவை மாதாவின் உதடுகளுக்கிடையில் மெல்ல கூறப்பட்டாலும் ஒவ்வொரு வார்த்தையும் மிக நன்றாக எனக்கு கேட்கின்றது. அது ஒரு தாயின் ஆத்துமம் மகனின் ஆத்துமத்தோடு நடத்தும் மெய்யான உரையாடலாயிருக்கிறது. பரிதாபமான என் குமாரனே, எத்தனை காயங்களப்பா! நீர் எவ்வளவாக வேதனைப்பட்டிருக்கிறீர். உமக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று பாரும். மகனே, எப்படி குளிர்ந்து போய்விட்டீர். உம்முடைய விரல்கள் பனிக்கட்டி போல் குளிர்ந்து விட்டன. அவை எவ்வளவோ அசைவற்று விட்டன. அவை உடைந்து விட்டவை போல் காணப்படுகின்றன. குழந்தையின் ஆழ்ந்த உறக்கத்திலோ அல்லது ஒரு தொழிலாளியின் உழைப்பிற்கு பின் ஏற்படும் வலுவான உறக்கத்திலோ முதலாய் அவை இப்படி அசைவற்று போவதில்லை. பாவம், உம் கரங்கள் எவ்வளவு குளிர்ந்துள்ளன. என் செல்லமே, என் அன்பே, என் புனித சிநேகமே, அவைகளை உம் அன்னைக்கு கொடும். அவை எப்படி கிழிக்கப்பட்டிருக்கின்றன என்று பாரும். அருளப்பா, எவ்வளவு ஆழமான வெட்டு என்று பார். ஓ குரூர மனிதர்களே, காயப்பட்ட உம்முடைய கரத்தை என்னிடம் தாரும். நான் அதன் காயத்தை கட்டட்டும். ஓ, உம்மை நோக பண்ண மாட்டேன். முத்தங்களையும் கண்ணீர்களையும் பயன்படுத்தி என் சுவாசத்தாலும் என் அன்பாலும் அதை உஷ்ணப்படுத்துவேன். என் குமாரனே, என்னை சீராட்டும். நீர் பனிக்கட்டியாய் குளிர்ந்திருக்கிறீரே, நான் காய்ச்சலால் எரிகிறேன். உம்முடைய பனியால் என் காய்ச்சல் குறையும், என் காய்ச்சலால் உம் பனி குறையும். ஒரு அன்பு பாராட்டல் மகனே. நீர் என்னை அன்பு பாராட்டி சில மணி நேரங்களே கடந்துள்ளன. அவை யூகங்கள் போல் எனக்கு தருகின்றன. மாத கணக்காய் உமது அன்பின் சீராட்டல் இல்லாமல் இருந்திருக்கிறேன். அவை எனக்கு
சில மணி நேரங்களைப் போல் இருந்தன. ஏனென்றால் எப்போதும் நீர் திரும்பி வருவதை நான் எதிர்பார்த்திருந்தேன். அதில் ஒவ்வொரு நாளையும் 1 மணி நேரமாக கருதினேன். ஒவ்வொரு மணியையும் 1 நிமிடமாக எண்ணினேன். இப்படி நீர் 1 மாதம் அல்லது கூடுதல் மாதங்கள் தூரமாயிருக்கவில்லை. சில நாட்கள் அல்லது ஒரு சில மணி நேரம் மாத்திரம்தான் என்று எனக்கே சொல்லிக் கொண்டேன். நேரம் ஏன் இப்பொழுது இவ்வளவு நீளமாயிருக்கிறது? ஆ, மனித தன்மையில்லாத வதை. காரணம், நீ இறந்து போனீர் மகனே. அவர்கள் உம்மை கொன்று விட்டார்கள். நீர் பூமியில் இல்லாமல் போனீர். இப்பொழுது நீர் இல்லை. உம்மை கண்டடைவதும் உம்மை கொண்டிருப்பதும் உம்மை உணர்வதுமே என் சரீரத்திற்கும் ஆத்துமத்திற்கும் உயிராயிருந்தது. ஆதலால் உம்முடைய ஆத்துமத்தை தேடி அதை அரவணைப்பதற்கு என் ஆத்துமத்தை நான் எங்கெல்லாம் அனுப்புகிறேனோ, என் அன்பின் அலைகளை கொண்டு எங்கெல்லாம் உம்மை தேடுகிறேனோ அங்கெல்லாம் உம்மை காணவில்லை. உம்மை எங்குமே காண கிடைக்கவில்லை. இந்த குளிர்ந்து போன ஆத்துமமற்ற மீப்பொருளை தவிர உம்முடைய வேறு எதுவும் எனக்கு விடப்படவில்லையே. ஓ என் சேசுவின் ஆத்துமமே, ஓ என் கிறிஸ்துவின் ஆத்துவமே, ஓ என் ஆண்டவரின் ஆத்துமமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஓ சாத்தானுடன் சேர்ந்துவிட்ட குரூரமுள்ள ஓநாய் இனங்களே, என் குமாரின் ஆத்துமத்தை ஏன் கொண்டு போய்விட்டீர்கள்? அவரோடு என்னையும் நீங்கள் ஏன் சிலுவையில் அறையவில்லை? இன்னொரு பாதகத்தை செய்து விடுவீர்கள் என்று பயப்பட்டீர்களா? மாதாவின் குரல் வர வர வலுவடைந்து இருதயத்தை பிளப்பதாக உள்ளது. மனிதாவதாரம் எடுத்த கடவுளையே கொல்ல தயங்காத உங்களுக்கு ஒரு எளிய ஸ்திரியை கொள்வது என்ன பெரிதா? நீங்கள் இன்னொரு பாதகத்தை செய்யவில்லையா? கொலை செய்யப்பட்ட மகனுக்கு பின் தாயை வாழ விடுவது மிக இழிந்த பாதகம் இல்லையா? மாதா தன் குரலை உயர்த்தியதோடு தலையையும் நிமிர்த்தியிருக்கிறார்கள். இப்பொழுது மறுபடியும் உயிரற்ற முகத்தின் மீது குனிந்து தாழ்ந்த குரலில் அவரிடம் மட்டும் பேசுகிறார்கள். இங்கே இக்கல்லறையிலாவது நாம் சேர்ந்திருக்கலாம். சிலுவையில் அவஸ்தையிலும் வாழ்க்கைக்கு அப்பால் வாழ்வை நோக்கிய பயணத்திலும் சேர்ந்திருக்கக்கூடியவை போல. ஆனால் வாழ்க்கைக்கு அப்பால் உள்ள பயணத்தில் உம்மை பெண் செல்லக்கூடாவிட்டாலும் இங்கேயே உமக்காக நான் காத்திருக்கலாம். மாதா மறுபடியும் நேராய் நிமிர்ந்து அங்கிருப்பவர்களை பார்த்து சத்தமாக சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாரும் போய்விடுங்கள். நான் இங்கிருப்பேன். அவரோடு என்னையும் வைத்து மூடிவிடுங்கள். அவருக்காக நான் காத்திருப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அது சாத்தியமில்லை என்றா? ஏன் சாத்தியமில்லை? நானும் இறந்திருந்தால் இங்கே அவர் பக்கத்தில் ஒழுங்குபடுத்தப்பட நானும் கிடத்தப்பட்டிருக்க மாட்டேனா? நான் அவர் பக்கத்தில் தான் இருப்பேன். ஆனால் முழங்காலிட்டபடி இருப்பேன். ஒரு டிசம்பர் இரவில் அவர் ரோஜா வண்ண குழந்தையாக அழுத போது நான் அங்கிருந்தேன். இப்போதும் கிறிஸ்துவை கொண்டிராத உலகத்தின் இருளில் நான் இங்கிருப்பேன். ஓ உண்மையான இரவே, அன்பு மரித்துவிட்டது. நிக்கோதேமுஸ், நீர் என்ன சொல்கிறீர்? நான் கரைப்படுவேனா? அவருடைய இரத்தம் கரையல்ல. அவரை பெற்ற போது கூட நான் கரைப்படவில்லை. ஆ, என் உதரத்தின் மலரே, என் தசைனார் ஒன்று கூட கிழிப்படாமல் எப்படி என் உதரத்திலிருந்து நீர் வெளிவந்தீர்? நறுமணமுள்ள நர்சிஸ் மலரை போல. அது சூல்பை முட்டின் ஆண்மாவிலிருந்து மலரும். அதிலே பூமியின் அரவணைப்பு கிடைக்காத போதும் மலர்களை தரும். ஒரு கன்னிமையான மலர் அவிழ்தல். மகனே, அது உம்முடன் ஒப்பிடப்பட முடியும். மோட்ச அரவணைப்பின் வழியாக நீர் வந்தீர். மோட்ச பிரகாசம் பரவுதலில் நீர் பிறந்தீர். இருதயம் நுறுங்குண்ட மாதா இப்பொழுது மறுபடியும் தன் குமாரன் மீது கவிழ்ந்துள்ளார்கள். அவர் அல்லாத வேறு எதிலிருந்தும் விலகிவிட்டார்கள். மெல்ல இப்படி சொல்கிறார்கள், மகனே, உம்முடைய புன்னகை உலகத்தில் பிறந்தபோது அனைத்தையும் நிறைய செய்த பிரகாசத்தின் உன்னத கண்காட்சி உனக்கு நினைவிருக்கிறதா? உம்முடைய மலர்தலின் திரு நிகழ்ச்சியை மூடும்படி மோட்சத்திலிருந்து பிதா அனுப்பிய பேரின்ப ஒளி உமக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீரே ஒளியாயிருந்து பிதாவுடையவும் தேற்றுகிறவரான இஸ்பிரித்து உடையவும் ஒளியிலிருந்து வந்ததால் இவ்விருண்ட உலகம் உமக்கு
குறைவான வெறுப்பாயிருக்கும்படி பிதா அதை அனுப்பினார். இப்பொழுது இருட்டும் குளிர்ச்சியும். எப்படி குளிர்ச்சி? நான் முழுவதும் நடுங்குகிறேன். அந்த டிசம்பர் இரவை விட கூடுதலாக அப்போது என் இருதயத்திற்கு வெப்பமளிக்க உம்மை கொண்டிருந்த மகிழ்ச்சி இருந்தது. உமக்கும் உம்மை நேசிக்க 2 பேர் இருந்தார்கள். இப்பொழுது நான் தனியே இருக்கிறேன், அதுவும் இறந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இருவருக்காக நான் உம்மை நேசிப்பேன். துயர வேளையில் உம்மை கைவிட்டு விடுமளவுக்கு கொஞ்சமாய் நேசித்தவர்களுக்காகவும் உம்மை பகைத்தவர்களுக்காகவும் உம்மை நான் நேசிப்பேன். உலகத்தின் குளிரை நீர் உணரமாட்டீர், அதை நீர் உணரமாட்டீர். பிறப்பதற்கு நீர் என் உதரத்தை கிழிக்கவில்லை. ஆனால் நீர் குளிரை உணராதபடி செய்ய நான் அதை கிழித்து என் உதரத்தின் அரவணைப்பை உமக்கு தர ஆயத்தமாயிருக்கிறேன். துடிக்கும் சின்ன கருவே, என் உதரம் உம்மை எப்படி நேசித்ததென்று நினைவிருக்கிறதா? அதே உதரம்தான் இப்பொழுதும் இருக்கிறது. ஓ தாய் என்ற முறையில் இது என் உரிமையும் கடமையுமாகும். இதுவே என் விருப்பமும். உம்முடைய தாயை தவிர வேறு யாரும் இதை கொள்ள முடியாது. பிரபஞ்சத்தைப் போல் அவ்வளவு பெரிய அன்பை. மாதாவின் குரல் எழும்பிக் கொண்டே வந்தது. இப்பொழுது அதன் எல்லா வலுவுடனும் அவர்கள் கூறுகிறார்கள், போங்கள், நான் இருப்பேன். 3 நாளில் திரும்பி வாருங்கள், நாம் சேர்ந்து வெளியே செல்லலாம். ஓ உமது கரத்தில் சாய்ந்து கொண்டு, மகனே, உலகத்தை காண்பது உயிர்த்தெழுந்த உம்முடைய புன்னகையின் ஒளியில் உலகம் எவ்வளவு அழகாயிருக்கும். உலகம் தன் ஆண்டின் அடிகளில் சிலிர்க்கும். மரணம் உமது ஆத்மத்தை பிடுங்கிக் கொண்ட போது உலகம் நடுநடுங்கியது. உமது ஞான ஆத்மா உம் இருதயத்தை விட்டு அகன்றது. ஆனால் இப்பொழுதும் உலகம் நடுங்கும். அது பயங்கரத்தாலோ வலிப்பாலோ அல்ல, சாந்தமான துடிப்பால். அதைவிடவும் அதிகமாக பூமியானது ஒரு புனிதமான துடிப்பால் அதிரும். ஏக திருத்துவரான ஆண்டவரை நான் இன்னும் கொண்டிருந்து பிதாவின் திருச்சித்தம் நேசமானவர் நெருப்பிக் கொண்டு புனித குழந்தையாகிய என்னுடைய குமாரனாகிய முற்றும் என்னுடையவராகிய நீர் உற்பத்தி கொண்ட வித்தையை சிருஷ்டித்த போது நான் என்னுடைய ஆழத்தின் மிக ஆழத்தில் அசைக்கப்பட்டதைப் போல, ஓ புனித குழந்தாய், என் மகனே, நீர் முழுவதும் உம் தாயுடையவராகவே இருக்கிறீர். ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தையும் தாயும் இருக்கிறார்கள். மெய் விவாகத்திற்கு புறம்பாக பிறந்த சிறுவனுக்கும் அப்படித்தான். ஆனால் மகனே, உம்முடைய ரோஜாவும் லீலியுமான சரீரத்தை உமது தாய் மட்டுமே உருவாக்கினேன். கலிலேயாவின் நீரோடைகளைப் போல் நீளமாய் பூவேளையான உமது நரம்புகளும் மாதுளம் பூ போன்ற இந்த இதழ்களும் நம் குன்றுகளின் வெள்ளாட்டின் கருங்கம்பலை விட அதிக அழகுள்ள இந்த கேசமும் சிங்காரவனத்தின் 2 சிறிய நீர்நிலைகளான இந்த கண்களும் உருவாக்கியது உம் தாயால் மட்டுமே அல்லவா? இல்லை, இதை தாண்டி அந்த விழிகள் ஒன்றாக தோன்றி 4ஆக பிரிகின்ற சிங்காரவன நதியின் தண்ணீர் நிலைகளாகும். அந்4 கிளை நதிகளும் பொன்னையும் பல்நிற மாணிக்க கற்களையும் மரகத ரத்தினங்களையும் கொண்டிருக்கின்றன. தந்தமும் வைரமும் அவற்றில் கிடைக்கும். குருத்துகளும் தேனும் ரோஜாக்களும் அங்கு உண்டு. ஓ அளவில்லாத செல்வங்கள்! அப்பீசோன், கியூகோன், திக்ரீஸ், யூப்ரடிஸ் கடவுளில் அக்களிக்கும் சம்மனசுகள் வரும் பாதை நீங்கள். அவரை ஆராதிக்கிற அரசர்கள் வருகிற சாலை நீங்கள். அறியப்பட்டதும் அறியப்படாததுமான சார பொருள். ஆயினும் மிக மறைந்த இருதயத்திலும் உயிருள்ளது, பிரசன்னமாயிருப்பது. மகனே, உம்முடைய தாய் மட்டுமே தன் ஆகட்டும் என்னும் சம்மதத்தால் இவற்றை உமக்கு செய்து தந்தாள். உம்மை நான் இசைபோடும் சிநேகத்தோடும் உருவாக்கினேன். தூய்மையாலும் கீழ்ப்படிதலோடும் என் மகிழ்வே, உமக்கு நான் உருவம் கொடுத்தேன். உம்முடைய இருதயம்தான் என்ன? அது என்னுடைய சுடர். அது கடவுள் கண்ணிக்கு அளித்த முத்தத்தை சுற்றிலும் ஒரு கிரீடமாக உறைவதற்காக பிரிந்தது. அதுவே உமது இருதயம். ஆ, இக்கூப்பிடுதல் இருதயத்தை எப்படி பிழிகிறதென்றால், முதலேனும் அருளப்பெறும்
மாதாவுக்கு உதவி செய்ய விரைகிறார்கள். அவர்கள் முக்காட்டிட்டபடி அழுது கொண்டே இடைவெளி வழியாக பார்க்கிறார்கள். ஆ, உம் இருதயத்தை பிளந்து விட்டார்களே, அதனால்தான் நீர் இப்படி குளிர்ந்து விட்டீர். நானும் குளிர்ந்து போனேன். உம் இருதயத்துக்குள்ளே இப்போது என் இருதயத்தின் சுடர் இல்லை. அந்த சுடரின் பிரதிபலிப்பால் நான் இப்போது உயிர் வாழ முடியவில்லை. அந்த சுடர் என்னுடையதாயிருந்தது. உமது இருதயத்தை செய்யும்படியாக அதை நான் உமக்கு கொடுத்தேன். இங்கே 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 என் நெஞ்சில் மரணம் என்னை கொல்லும் முன் உம்மை நான் அனல்படுத்த வேண்டும், உம்மை தாளாட்ட வேண்டும். முன்பு இப்படி உமக்கு நான் தாளாட்டு பாடினேன். வீடில்லை, உணவில்லை, துயரம் தவிர வேறில்லை என்று. ஓ தீர்க்க தரிசனமான வார்த்தைகள்! உமக்கும் எனக்கும் துயரம், துயரம், துயரம். முன்பு இப்படி பாடுவேன், உறங்கு, என் இருதயத்திலே உறங்கு என்று. இப்பொழுதும் பாடுகிறேன், இங்கே 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 என்று சொன்ன மாதா அக்கல்லின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு அவரை மடியில் எடுத்து அவருடைய ஒரு கரத்தை தன் தோளை சுற்றி போட்டு அவருடைய சிரசை தன் தோளில் சார்த்தி அதோடு தன் தலையை வளைத்து அவரை தன் நெஞ்சோடு சேர்த்து தாளாட்டி முத்தமிடுகிறார்கள். மாதாவின் இருதயம் உடைந்து நொறுங்கி போகிறது. நிக்கோதேமுசும் அரிமத்தியா சூசையும் கல்லின் மறுபுறம் இருக்கிற இறக்கை போன்ற கல்லின் மேல் பாத்திரங்களையும் கட்டு துகிலையும் மூடும் சுத்தமான துப்பட்டியையும் ஒரு அகன்ற பாத்திரத்தில் தண்ணீரையும் காயங்களை கட்டும் துணிகளை போன்றவற்றையும் வைத்துவிட்டு மாதாவிடம் வருகிறார்கள். மாதா அதை கவனித்து சத்தமாக, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? அவரை ஆயத்தம் செய்யவா? எதற்காக? அவரை அவர் தாயின் மடியில் விடுங்கள். அவருக்கு அனலூட்ட எனக்கு முடிந்தால் அவர் சீக்கிரமாகவே எழுந்து விடுவார். கடவுள் கொலையின் பாய்க்காக பிதாவை ஆற்றுவதில் நான் வெற்றி பெற்றால், பிதாவை நான் ஆறுதல் படுத்த முடிந்துவிட்டால், பிதா சீக்கிரம் மன்னிப்பளிப்பார், அவரும் சீக்கிரமாக திரும்பி வருவார் என்று ஏறக்குறைய பிதற்றுவது போல் சொல்கிறார்கள். அவரை நான் உங்களிடம் தரமாட்டேன். ஒரு தடவை அவரை கொடுத்தேன், ஒரு தடவை அவரை உலகத்திடம் கொடுத்தேன். உலகம் அவரை ஏற்கவில்லை. அவரை அது விரும்பாததால் அவரை கொன்றுவிட்டது. இனிமேல் அவரை நான் கொடுக்கப் போவதில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவரை நேசிக்கிறீர்கள் என்றா? அப்படித்தான். அப்படியென்றால் அவரை நீங்கள் ஏன் தற்காக்கவில்லை? அவரை நேசிக்கிறதாக சொல்வதற்கு நீங்கள் சொல்வதை அவர் கேட்க முடியாமல் போகும் வரையிலும் காத்திருந்தீர்கள். உங்கள் அன்பு எவ்வளவு வறியது! ஒரு மாசற்றவரை தற்காக்க துணிவு கொள்ளாத அளவிற்கு நீங்கள் உலகத்திற்கு பயப்பட்டால், அவருடைய தாயாவது அவரை காப்பாற்றும்படி என்னிடம் அவரை திரும்ப ஒப்படைத்திருக்க வேண்டியதானே? அவளுக்கு அவர் யாரென்றும் அவருக்கு தகுதியானது எதுவென்றும் தெரியும். நீங்கள் அவரை உங்கள் குருவாக கொண்டிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்டது ஒன்றுமில்லை. அது உண்மையல்லவா? நான் உண்மையற்றதை கூறுகிறேனோ? அவருடைய உயிர்ப்பை நீங்கள் நம்பவில்லை என்பதை நீங்களே பார்க்கவில்லையா? அதை நீங்கள் விசுவசிக்கிறீர்களா? இல்லையே. கட்டு துணிகளையும் வாசனை திரவியங்களையும் தயாரித்தபடி அங்கேயே நிற்கிறீர்கள். நீங்கள் அவரை இறந்துவிட்ட ஒரு எளிய மனிதன், இன்று குளிர்ந்து போய் நாளை அழுகி போவார் என்று நினைக்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் அவருக்கு வாசனை திரவியங்களை பூச விரும்புகிறீர்கள். வாசனைகளை வைத்துவிட்டு பெத்லகேம் இடையர்களின் தூய்மையான இருதயங்களுடன் இரட்சகரை ஆராதிக்க வாருங்கள். பாருங்கள், அவருடைய நித்திரையில் அவர் களைப்படைந்து ஓய்வுதான் எடுக்கிறார். அவருடைய வாழ்நாளில் அவர் எவ்வளவு உழைத்தார்! அவர் மேலும் மேலும் உழைத்தார். இந்த கடைசி நேரங்களை பற்றி சொல்லவே அவசியமில்லை. இப்பொழுது அவர் இளைப்பாறுகிறார். அவருடைய தாயாகிய என்னை பொறுத்தவரையிலும் அவர் களைப்படைந்து இளைப்பாறும் ஒரு பெரிய பையனேதான். அவருடைய படுக்கையும் அறையும் உண்மையாகவே நிர்பாக்கியமானதுதான். ஆனால் அவருடைய முதல் துஞ்சுமிடம் அதிக அழகாயிருக்கவில்லை. அவருடைய முதல் தங்குமிடம் அதிக மகிழ்ச்சியாயிருக்கவும் இல்லை. இடையர்கள் இரட்சகரை ஒரு சிசுவாக அவர் உறங்கும்போது ஆராதித்தார்கள். நீங்கள் சாத்தானை வென்றவர் என்று
இரட்சகரை அவருடைய தூக்கத்தில் ஆராதியுங்கள். அதன்பின் இடையர்கள் செய்தது போல் போய் உலகத்திடம் கடவுளுக்கு மகிமை. பாவம் செத்துவிட்டது. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். உலகத்திலும் மோட்சத்திலும் சர்வேசனுக்கும் மனிதனுக்கும் இடையில் சமாதானம் நிலவுவதாக என்று சொல்லுங்கள். அவர் திரும்பி வருவதற்காக அவருடைய வழிகளை ஆயத்தம் செய்யுங்கள். நான் உங்களை அனுப்புகிறேன். தாய்மையானது வழிபாட்டின் குருவாக ஆக்குகிற நான் அனுப்புகிறேன். அதை நீங்கள் செய்ய வேண்டாம். அவரை என் கண்ணீர்களால் நான் கழுவிவிட்டேன் என்று சொன்னேனே, அது போதுமானது. மற்றவை எதுவும் தேவையில்லை. அந்த கட்டுகளையும் அவர் மேல் கட்ட வேண்டாம். இந்த அடக்கத்திற்கான கட்டுகள் இல்லாதிருந்தால் எழுந்திருப்பது அவருக்கு அதிக எளிதாயிருக்கும். சூசை, நிக்கோதேமுஸ், நீங்கள் என்னை இப்படி பார்க்கிறீர்கள்? என் நாளின் பயங்கரங்கள் உங்கள் மனதை மழுக்க வைத்து விட்டதா? அல்லது ஞாபக மறதியாகிவிட்டதா? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஒரு அடையாளம் கேட்கிற இந்த விபசார சந்ததிக்கு யோனாசின் அடையாளம் தவிர வேறு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டாது. அதனால் மனித குமாரன் 3 பகலும் 3 இரவும் பூமியின் இருதயத்திற்குள் இருப்பார். உங்களுக்கு நினைவில்லையா? மனித குமாரன் மனிதர்களின் வலிமைக்கு கையளிக்கப்பட போகிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆனால் 3ஆம் நாளில் அவர் மீண்டும் உயிர்த்தெழுவார். இது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மெய்ய கடவுளின் இந்த ஆலயத்தை அழித்து விடுங்கள். அதை 3 நாளில் நான் மறுபடியும் கட்டியெழுப்புவேன். ஓ மனிதர்களே, அந்த ஆலயம் அவருடைய சரீரமே. உங்கள் தலைகளை அசைக்கிறீர்களா? என்மேல் இறக்கப்படுகிறீர்களா? நான் பைத்தியம் பிடித்தவள் என நினைக்கிறீர்களா? என்ன, அவர் மரித்தவர்களை எழுப்பினார். தம்மை எழுப்பிக் கொள்ள மாட்டாதவரா? அருளப்பா. அம்மா, ஆம், என்னை அம்மா என்றே அழை. அப்படி அழைக்கப்பட மாட்டேன் என்று எண்ணினால் என்னால் உயிர் வாழ முடியாது. அருளப்பா. ஜெயிரசுடைய இளம் மகளையும் நயும் பட்டணத்து இளைஞனையும் அவர்கள் மரித்த பின் அவர் எழுப்பிய போது நீ இருந்தாயல்லவா? அவர்கள் உண்மையில் இறந்து விட்டார்கள் தானே? அவர்கள் இருந்தது ஒரு ஆழ்ந்த உறக்க நிலை அல்லவே? எனக்கு சொல். அவர்கள் இறந்தே இருந்தார்கள். அந்த பெண் இறந்து 2 மணி நேரமாயிருந்தது. அந்த இளைஞன் இறந்து 1.5 நாள் ஆகியிருந்தது. அவர்கள் அவருடைய கட்டளையினால்தானே உயிர்த்தார்கள்? ஆம், அவருடைய கட்டளையினால்தான். இதை கேட்டீர்களா? நீங்கள் இருவரும்தான் இதை கேட்டீர்களா? ஆயினும் எதற்காக தலைகளை அசைக்கிறீர்கள்? ஒருவேளை மாசில்லாதவர்களிடமும் இள வயதினிடமும் உயிர் சீக்கிரமாக திரும்பி வரும் என்று கருதுகிறீர்களா? அப்படியென்றால் என் குழந்தையல்லவா மாசில்லாதவர். அவரல்லவா எப்பொழுதும் இளமையாயிருப்பவர். அவர் கடவுள். என் குமாரன். வாதைப்பட்டு காய்ச்சல் கண்ட கண்களுடன் மாதா தயாரிப்பை செய்கிற இருவரையும் பார்க்கிறார்கள். அவர்கள் மனம் சோர்ந்திருந்தாலும் விட்டு கொடுக்காமல் ஏற்கனவே வாசன திரவியங்கள் துவைக்கப்பட்ட கட்டும் துணி சுருள்களை வைத்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். மாதா தன் குமாரனை அந்த கல் பலகை மேல் புதிதாய் பிறந்த சிசுவை தொட்டிலில் மென்மையுடன் வைப்பது போல் வைக்கிறார்கள். பின் 2 அடி எடுத்து வைத்து மரிய முதல் முழங்காலிட்டு அழுது கொண்டிருக்கிற அம்மரண படுக்கையின் அடிக்கு வந்து அவளை தோளை பிடித்து அசைத்து, மேரி, இவர்கள் வளர்ச்சி பெற்ற மனிதனாகிய சேசு காயப்பட்டு இருந்ததால் அவர் மரித்த பின் உயிர்க்க முடியாதென்று எண்ணுகிறார்கள். ஆனால் உன் சகோதரன் சேசை விட மூத்தவன் இல்லையா? ஆம், மூத்தவர்தான். அவன் முழுவதும் ஒரே புண்ணாயிருக்கவில்லையா? ஆம், அப்படித்தான் இருந்தார். அப்படியென்றால் ஆழ்ந்த மௌனம் நிலவுகிறது. அப்போது ஒரு மனித தன்மையற்ற ஓர் ஊளி சத்தம் கேட்கிறது. மாதா தன் ஒரு கையால் நெஞ்சில் அழுத்தியபடி தள்ளாடுகிறார்கள். மற்றவர்கள் அவளை தாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் மாதா அவர்களை தடுக்கிறார்கள். இரக்கம் காட்டுகிறவர்களை எரித்து தள்ளுவதாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் அவர்கள் தான் மட்டுமே காண்கிறதையே எதிர்த்து தள்ளுகிறார்கள். அவர்கள் உரக்க கூறுகிறார்கள், திரும்பிப்போ, திரும்பிப்போ, குரூரமானவனே, இப்படி பழி வாங்காதே, பேசாதிரு. நீ சொல்வதை நான் கேட்க விரும்பவில்லை.
பேசாதே. ஆ, அவன் என் இருதயத்தில் கடிக்கிறானே, அது யாரம்மா? ஓ அருளப்பா, அது சாத்தான். அவன் சொல்லுகிறான், அவர் உயிர் தர மாட்டார், எந்த தீர்க்கதரிசியும் அதை கூறவில்லை என்று. ஓ மிக உன்னதரான சர்வேஸ்வரா, நல்ல அறிவிகளாகிய எல்லாரும், இரக்கமுள்ள மானிடர் எல்லாரும் எனக்கு உதவி செய்யுங்கள். என் அறிவு ஆட்டம் காண்கிறது, எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லாமல் போகிறது. தீர்க்கதரிசிகள் என்ன கூறியிருக்கிறார்கள்? சங்கீதம் என்ன சொல்கிறது? ஓ என் சேசுவை பற்றி கூறப்படும் வசனங்களை யார் எனக்கு திருப்பி கூறுவார்கள்? மெசையாவுடைய பாடுகளை பற்றிய தாவீதின் சங்கீதத்தை தன் இசை பொருந்திய குரலில் மரிய மதலின் முறைக்கின்றாள். மாதா அதிகமாக கசந்து அடிகிறார்கள். அருளப்பர் அவர்களை தாங்குகிறார். மாதாவின் கண்ணீர்கள் இறந்த அவர்களின் குமாரன் மீது விழுந்து அவரை முழுவதும் நனைக்கின்றன. அதை கண்ட தாய் அவரை துடைத்து கொண்டே தாழ்ந்த குரலில், எவ்வளவு கண்ணீர்! நீ தாகமாயிருந்த போது என்னால் ஒரு துளி கூட உமக்கு கொடுக்க கூடவில்லையே, இப்பொழுது உம்மை முழுவதும் நான் நினைக்கிறேனே. அடர்ந்த பனி விழுந்த குத்து செடி போலிருக்கிறீர். இங்கே உமது தாய் இப்பொழுது உம்மை துடைத்து விடுவாள். மகனே, எவ்வளவு கசப்பை சுவைத்தீர்! உம்முடைய கசப்பும் அவளுடைய கண்ணீர் உப்பும் காயமடைந்துள்ள உம்முடைய உதடுகளில் படாதிருக்கட்டும். அதன்பின் மாதா சத்தமாக, மேரி, தாவீது பேசவில்லை, இசையாசை உனக்கு தெரியுமா? அவருடைய வார்த்தைகளை மறுபடியும் சொல்லு என்கிறார்கள். மரிய மதலேன் பாடுகளை பற்றிய இசையாசின் வசனங்களை சொல்கிறாள். அழுது கொண்டே இப்படி முடிக்கிறாள். அவர் தம் உயிரை மரணத்திற்கு கையளித்தார். உலகத்தின் பாவங்களை போக்கி பாவிகளுக்காக மன்றாடிய அவர் ஒரு பாவி என கருதப்பட்டார். ஓ சொல்லாதே, மரணத்துக்கல்ல, மரணத்துக்கு கையளிக்கப்படவில்லை. இல்லை இல்லை. ஓ உங்கள் விசுவாச குறைவு சாத்தனுடைய சோதனையோடு ஒரு ஒப்பந்தமாகி என் இருதயத்தை சந்தேகப்பட வைக்கின்றது. என் மகனே, உம்மை நான் விசுவசிக்க வேண்டாமா? உம்முடைய புனித வாக்குகளை நான் விசுவசிக்க வேண்டாமா? ஓ என் ஆத்துமமே, நீர் பேசும். உம்முடைய வரவை எதிர்நோக்கி இருக்கிறவர்களை விடுவிக்க நீர் சென்றிருக்கும் தூரமான கரையிலிருந்து உம்முடைய ஆன்மாவின் குரலை இங்கிருக்கிற என்னுடைய ஆன்மாவில் விட செய்யும். உன் குரலை கேட்க அது முழுவதும் திறந்திருக்கின்றது. நீ திரும்பவும் வருவதாக உம் தாயிடம் சொல்லும். 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து நான் உயிர் தெழுவேன் என்று சொல்லும். என் குமாரனே, என் சர்வேஸ்வரா, உம்மை மன்றாடுகிறேன். என் விசுவாசத்தை காப்பாற்ற எனக்கு உதவி செய்யும். அதை நிறுத்திக் கொள்வதற்காக சாத்தான் தன் சுருளிலே அதை நசுக்குகிறான். மனிதனுடைய மாம்சத்திலிருந்து தன்னுடைய சர்ப்பத்தின் வாயை எடுத்துவிட்டான். ஏனென்றால் நீர் அந்த இரையை அவனிடமிருந்து அகற்றிவிட்டீர். இப்பொழுது அவன் தன் வளைந்த விஷப்பற்களை கொண்டு என் இருதயத்தின் சதையை ஊடுருவி அதன் துடிப்புகளையும் அதன் பலத்தையும் அதன் அனலையும் செயலிழக்க செய்கிறான். கடவுளே, 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 நான் நம்பிக்கையற்று போக என்னை விட்டுவிடாதையும், சந்தேகம் என்னை உரை செய்ய அனுமதியாதையும், என்னை நம்பிக்கை இழப்பிற்கு கொண்டு செல்ல சாத்தானுக்கு சுதந்திரம் கூடாதையும். மகனே, என் மகனே, உம் கரத்தை என் இருதயத்தின் மேல் வையும், அது சாத்தானை விரட்டிவிடும். என் சிரசின் மேல் வையும், அதன் ஒளியை அது மீண்டும் அதற்கு கொண்டு வரும். ஒரு அன்பு பாராட்டுதலினால் என் உதடுகளை அர்ச்சித்தருளும், அதனால் அவை திடப்படுத்தப்பட்டு நான் விசுவசிக்கிறேன் என்று விசுவாசிக்காத உலகம் முழுவதற்கும் எதிரொலியாக சொல்லட்டும். ஓ விசுவசியாமல் இருப்பது எவ்வளவு பாவமானது! பிதாவே, விசுவசியாதவர்களுக்கு கூடுதல் மன்னிப்பு கொடுக்கப்பட வேண்டியிருக்கும். ஏனென்றால் ஒருவன் விசுவசியாமல் போகும்போது எல்லா கொடுமைகளும் எளிதாகி விடுகின்றன. இந்த வாதனையை அனுபவிக்கிற நான் சொல்லுகிறேன். பிதாவே, விசுவாசம் இல்லாதவர்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த பிதாவே, அழிக்கப்பட்டு விட்ட இப்பழிப்பொருளின் பொருட்டும் எரிந்து கொண்டிருக்கும் பழிப்பொருளான என் பொருட்டும் அவர்களுக்கு, விசுவாசம் இல்லாதவர்களுக்கு உம்முடைய விசுவாசத்தை அளித்தருளும். ஒரு நீண்ட மௌனம். அருளப்பெருக்கும் மரிய மதலனுக்கும் நிக்கதேமுசும் சூசையும்
சைக்கினை செய்கிறார்கள். அம்மா வாருங்கள் என்று சொல்லி மதலின் மாதாவை மகனிடமிருந்து கொண்டு செல்ல முயல்கிறாள். மாதாவின் விரல்களுடன் பின்னிருக்கிற ஆண்டவரின் விரல்களை அகற்ற பார்க்கிறாள். மாதா கண்ணீருடன் சேசின் விரல்களை முத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாதா நிமிர்ந்து எழுந்து நிற்கிறார்கள். அது உன்னத மகத்துவமிக்க மகிமைக்குரிய தோற்றமாயிருக்கிறது. இரத்தமற்ற விரல்களுடைய கடைசி தடவையாக விரித்து அசைவற்ற கரத்தை சரீரத்தின் பக்கத்திலே வைக்கிறார்கள். பின் தன் கைகளை தொங்கவிட்டு நேராக தலை சற்று பின்வசமாய் சரிந்திருக்கும்படி நின்று ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஒரு வார்த்தையும் கேட்கப்படவில்லை. ஆனால் அவர்களின் முழு தோற்றத்திலிருந்தும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்று தெரிகிறது. மெய்யாகவே அவர்கள் பீடத்தில் நிற்கும் குருதான். காணிக்கு ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் ஒரு தூய்மையான பலியை, பரிசுத்தமான பலியை, மாசில்லாத பலியை தேவரீர் தந்தருளின கொடைகள் வழியாகவே உம்முடைய உன்னத மகத்துவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஜபிக்கிற குருவாக மாதா அங்கு நிற்கிறார்கள். பின் மாதா திரும்பி, நீங்கள் தொடருங்கள். அநேகர் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவார். என்னுடைய காரணத்தை நீங்கள் வீணாக சந்தேகிக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு கூறிய சத்தியத்துக்கு நீங்கள் குருடா இருக்கிறீர்கள். என் விசுவாசத்துக்கு சாத்தான் வீணாக கண்ணிகளை வைக்கிறான். உலகத்தை மீட்பதற்கு சாத்தானால் என் இருதயத்திற்கு கொடுக்கப்படுகிற வாதனையும் தேவைப்படுகிறது. அதை நான் அனுபவிக்கிறேன். அதை வருங்கால மனிதருக்காக ஒப்பு கொடுக்கிறேன். மகனே, போய் வருகிறேன். என் பிள்ளாய், போய் வருகிறேன். என் சின்ன சிறுவனே, போய் வருகிறேன். பரிசுத்த நன்மையே, அன்புள்ளவரும் அன்புக்குரியவரும் அழகும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தின் பிறப்பிடமே, போய் வருகிறேன். உமது கண்ணில், உமது அதரங்களில், உமது பொன்முடியில், உமது விரைத்து போன அங்கங்களில், உமது குத்தப்பட்ட இருதயத்தில், ஓ உமது குத்தப்பட்ட இருதயத்தில் என் முத்தம், என் முத்தம். போய் வருகிறேன், போய் வருகிறேன். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும். 19 பிப்ரவரி 1944. தயாரிக்கிறவர்கள் இருவரும் கட்டு துயில்களை ஆயத்தம் செய்து விட்டார்கள். அவர்கள் மேசைக்கு வந்து சேசியின் துகிலையும் அகற்றுகிறார்கள். ஒரு குறிஞ்சியை அல்லது சணற்பு துகிலை சரீரத்தின் மீது துரிதமாய் தேய்த்து எண்ணற்ற இடங்களிலிருந்து கொட்டி கொண்டிருக்கிற அவரின் அங்கங்களை ஆயத்தம் செய்கிறார்கள். அதன்பின் சரீரம் முழுவதும் பரிமள தைலம் தெளிக்கிறார்கள். சரியாய் சொன்னால் அதை வாசனை களிம்பால் மூடிய விடுகிறார்கள். முதலில் சரீரத்தை தூக்கி நிறுத்தி கல் பலகையும் சுத்தம் செய்து அதிலே மூடுதுகளை விரிக்கிறார்கள். அது பாதி கூடுதல் தலைப்பக்கத்திலிருந்து கீழே தொங்குகிறது. அவர்கள் அவரை கவிழ்த்தி நெஞ்சு தரைப்பட கிடத்தி வாசனை களிம்பை முதுகுப்புறமெல்லாம் பரப்புகிறார்கள். தொடைகள், கால்கள், பின்புறம் எல்லாம். அதன் பின் அவரை பக்குவமாய் திருப்பி வாசனை களிம்பு களையாமல் கிடத்தி முன்பக்கத்தில் உடம்பிலும் அங்கங்களிலும் தடவுகிறார்கள். முதலில் கால்களிலும் பின் கரங்களிலும், கரங்களை அடிவயிற்றோடு சேர்த்து வைக்கிறார்கள். வாசனை திரவியங்களின் கலவை பசை போல் ஒட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய கரங்கள் இப்பொழுது வைத்த இடத்தில் இருக்கின்றன. முன்பு இறந்துவிட்ட அங்கங்களின் பாரத்தினால் அவை வழுக்கி விழுந்து கொண்டிருந்தன. அவருடைய கால்கள் இடம் மாறவில்லை. அவை வைத்த இடத்திலே இருக்கின்றன. ஒரு கால் அதிக நேராகவும் மற்றது சற்று இழுத்தும் காணப்படுகிறது. அவருடைய சிரசு தான் கடைசி. அதிலே வாசனை களிம்பை கவனத்துடன் தடவுகிறார்கள். முகத்தின் அங்கங்கள் தெரியாத அளவுக்கு அது தடவப்படுகிறது. பின் வாயு மூடியிருக்கும்படி நாடியுடன் சேர்த்து கட்டுகிறார்கள். மாதா சத்தமாக முனவுகிறார்கள். அதன் பின் அவர்கள் தொங்குகிற துயிலை உயர்த்தி அதை கொண்டு சேசுவை மூடுகிறார்கள். அந்த தடித்த துயிலுக்குள் சேசு மறைந்து விடுகிறார். இப்பொழுது அது துயிலால் மூடப்பட்ட ஒரு உருவமாகிவிட்டது. அரிமத்தியா சூசை எல்லாம் ஒழுங்காய் இருக்கிறதா என்று நிச்சயப்படுத்திக் கொள்கிறார். முகத்தில் ஒரு தனி நிலன் குட்டையை வைக்கிறார் மற்றும் அகன்ற நீல துண்டுகளையும் வைக்கிறார். இடமிருந்து வளமாக அவை சரீரத்தின் மேலே போடப்பட்டுள்ளன. பெரிய துயில் சரீரத்துடன் நெருக்கமாக இருக்கும்படி அப்படி செய்கிறார்.
சேசுவின் சரீரம் புதையப்பட்டது உணக்க உடலில் அல்லது லாசரின் உயிர்ப்பில் காணப்பட்டது போல் அல்ல. இது ஒரு ஆசார துயிர்கட்டு. சேசு இப்போது இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டார். அவருடைய வடிவம் கூட துயில்களுக்கு அடியில் உருவம் இழந்து விட்டது. அது ஒரு நீண்ட துயிர்குவியல். அற்றங்களில் சுருங்கியும் நடுவில் அகன்றும் அந்த பழுப்பு பாறையில் கிடத்தப்பட்டிருக்கிறது. மாதா சத்தமாக அழுகிறார்கள். 4 அக்டோபர் 1944. சேசு கூறுகிறார், அந்த வதைப்பு இடைக்கிடையே ஞாயிறு காலை வரையும் தொடர்ந்தது. என்னுடைய பாடுகளில் எனக்கு ஒரு சோதனை தான் இருந்தது. ஆனால் ஸ்திரியான என் அன்னை குற்றவாளியான ஸ்திரியின் சார்பாக அநேக தடவைகள் எல்லா தீமையையும் பரிகரித்தார்கள். வெற்றி மாதிடம் சாத்தான் அளவற்ற குரூரத்துடன் இரக்கமற்று நடந்து கொண்டான். மரியம்மாள் அவனை தோற்கடித்து விட்டார்கள். அவர்களின் மகா குரூரமான சோதனை தாயின் மாம்சத்திற்கு எதிரான சோதனை, தாயின் இருதயத்திற்கு எதிரான சோதனை, தாயின் உள்ளத்திற்கு எதிரான சோதனை. என் கடைசி மூச்சுடன் மீட்பு முடிவடைந்தது என்று உலகம் நினைக்கிறது. அல்ல, அது முடிவடையவில்லை. மாதா அதை முற்றுப்பெற செய்தார்கள். தன் மூவகை வாதையையும் அதனுடன் சேர்த்தார்கள். மூவகை ஆசாபாசத்தையும் மீட்பதற்காக சாத்தானுக்கு எதிராக 3 நாள் போராடினார்கள். அவன் என் வார்த்தையை மாதா மறுக்கும்படி என் உயிர்ப்பில் அவர்கள் விசுவாசம் கொள்ளாதிருக்கவும் தூண்ட விரும்பினான். தொடர்ந்து விசுவசித்தது மரியம்மாள் மட்டுமே. அந்த விசுவாசத்தால் அவர்கள் பெரிய தன்மை கொண்டவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாயிருக்கிறார்கள். அதனுடனும் நீ அனுபவமடைந்துள்ளாய். அந்த வாதனை செச்சமெனியில் என் வாதைக்கு ஒப்பாயிருந்தது. உலகம் இந்த பக்கத்தை அறிய மாட்டாது. ஆனால் உலகத்தவராயிராமல் உலகத்தில் இருப்பவர்கள் இதை கண்டுபிடிப்பார்கள். ஆனால் அவர்கள் துயரம் நிறைந்த என் தாயின் மீது அதிகப்படியான அன்பு கொள்வார்கள். அதற்காகவே அதை நான் கொடுத்தேன். எங்கள் ஆசிரியருடன் நீ சமாதானமாய்ப்போ. காட்சி முடிகிறது.